வீட்டில் தண்ணி டேங்கில் வெளிப்புறத்தில் இதை பூசுங்க. வெயில் காலத்துக்கே தண்ணி சும்மா குளுகுளுன்னு வரும். வெயில் காலத்தில் பல வீடுகளில் ஒரு பொதுவான பிரச்சனை என்னவென்றால் குழாயை திறந்தவுடன் வரும் தண்ணீரே சூடாக இருப்பது. குறிப்பாக மாடியில் வைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிகள் நேரடி வெயிலில் இருப்பதால் அதன் உள்ளே உள்ள தண்ணீர் அதிக வெப்பத்தை உறிஞ்சி சூடாகிவிடுகிறது. இதனால் காலை அல்லது இரவு வேளையில்தான் குளிக்க முடியும். இதற்கு முக்கிய காரணம் கருப்பு அல்லது அடர் நிறத்தில் உள்ள தண்ணீர் தொட்டிகள். இத்தகைய தொட்டிகள் வெயிலின் வெப்பத்தை அதிகமாக ஈர்க்கும். எனவே முடிந்தவரை வெள்ளை அல்லது இளநிற தொட்டிகளை பயன்படுத்துவது நல்லது. ஏற்கனவே கருப்பு தொட்டி இருந்தால் அதன் மேல் வெள்ளை நிற பிரதிபலிப்பு பூச்சி அடிக்கலாம். மாடி தொட்டியின் மேல் நிழல் ஏற்படுத்துவது மிகவும் பயனுள்ள வழியாகும். தொட்டியின் மேல் தற்காலிக ஷேட் நெட் அல்லது சிறிய கூரை அமைத்தால் நேரடி சூரிய ஒளி படுவதை குறைக்க முடியும். இதனால் தண்ணீரின் வெப்பநிலையும் கணிசமாக குறையும். தொட்டியை சுற்றி வெப்பத்தை தடுக்கக்கூடிய இன்சுலேஷன் பொருட்களை பயன்படுத்தலாம். தற்போது சந்தையில் தொட்டிகளுக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வெப்ப தடுப்பு கவர்கள் கிடைக்கின்றன. இவை தொட்டிக்குள் இருக்கும் தண்ணீர் அதிகமாக சூடாகாமல் பாதுகாக்க உதவுகிறது. தண்ணீர் குழாய்களும் வெப்பத்தை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம். குறிப்பாக மாடியில் வெளிப்புறமாக செல்லும் PVC குழாய்கள் வெயிலில் சூடாகி அதில் செல்லும் தண்ணீரையும் சூடாக்கும். எனவே அவற்றை இன்சுலேஷன் டேப் அல்லது கவர் மூலம் மூடுவது நல்லது. காலை அல்லது மாலை நேரங்களில் தொட்டியில் புதிய தண்ணீர் நிரப்ப முயற்சிக்கலாம். மதிய நேரத்தில் தொட்டி நிரம்பி நீண்ட நேரம் வெயிலில் இருந்தால் தண்ணீர் அதிகமாக சூடாகும். எனவே தண்ணீர் சேமிப்பு முறையிலும் சிறிய மாற்றங்கள் உதவியாக இருக்கும். மாடியில் சில செடிகளை வளர்ப்பதும் வெப்பத்தை குறைக்க உதவும். செடிகள் சுற்றுப்புற வெப்பநிலையை ஓரளவு கட்டுப்படுத்தும். இதனால் மாடியின் மேற்பரப்பு வெப்பம் குறைந்து தொட்டிக்கும் நேரடியாக தாக்கம் குறையும். குழாயை திறந்தவுடன் கொதிக்கும் அளவுக்கு சூடான தண்ணீர் வருவது சிரமமாக இருந்தாலும் சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் அதை குறைக்க முடியும். நிழல் ஏற்படுத்துதல், வெப்ப தடுப்பு கவர் பயன்படுத்துதல், குழாய்களை பாதுகாத்தல் போன்ற வழிகளை பின்பற்றினால் கோடை காலத்திலும் குளிர்ச்சியான தண்ணீரை பெறலாம்.